ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நிலா வீட்ல உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிலாவோட அப்பா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வராங்களாட்டுக்கு. நிலாவோட அம்மா அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிலா எதுக்காக டைவர்ஸ் பண்ணுனா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா நிலா மட்டும் அதுக்கான காரணத்தை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சாப்பிட போற நேரத்துல கரெக்டா நம்ம பல்லவன் வந்துடுறாப்ல. பல்லவன் வர்றப்பயே கையில வந்து பாத்தீங்கன்னா சேரன் சமைச்ச மீன் குழம்பு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வராப்புல. ஸோ வந்து இந்த மாதிரி அண்ணன் வந்து உங்களுக்காக மீன் குழம்பு குடுத்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஆனா நிலாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். விரதம். அதனால யாரும் கவிச்சுலாம் இங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நிலா இருந்துகிட்டு நாங்கலாம் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறது இல்ல. நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவனையும் கூப்பிட்டு வச்சு 2 பேரும் அவங்கள பத்தி கவலைப்படாம சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க நிலாவோட அம்மாவால எதுவுமே செய்யவே முடியல. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ஜாலியா பேசிட்டு நம்ம பல்லவன் கிளம்பி போயிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வானதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்காக சொன்ன ஹோட்டலுக்கு போயிடுறாப்புல. அங்க போனதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாண்டிக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்ல. கூடவே சேர்த்துக்கிட்டு இந்த வானதியும் நக்கல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பாண்டி தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு வானதி கிட்ட சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா வானதி இருந்துகிட்டு பாண்டிய தான் வந்து திட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் படிச்சிருக்கிறாப்புல. அப்படி இப்படின்லாம் பொய் சொல்லி வச்சிருக்காட்டுக்கு. ஆனா பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இல்ல டிப்ளமோ தான் படிச்சேன். அதுவும் முழுசா முடிக்கல. நான் ஒரு மெக்கானிக் ஷாப் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உண்மைய சொல்லிட்டாப்புல. ஸோ இதனால வானதிக்கு பயங்கரமா பாண்டி மேல கோவம். கடைசியா பாண்டி அங்க இருந்து சொல்லிக்காம கொல்லிக்காம வெளியில வந்துடுறாப்புல. வெளியில வந்த உடனே நிலாவுக்கு தான் ஃபோன் பண்ணி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம பாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவோட வீட்டுக்கு போயிட்டு இப்படியெல்லாம் நடந்துச்சு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிலா கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கு நிலா நீ வானதிய கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.